யுனானி மருத்துவத்தின் கிங் டாக்டர் சையத் ஷா ஸ்வைபுதீன் BUMS. இவர் 211 ஆண்டுகளாக 6வது தலைமுறையாக மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்தான் டாக்டர் சையத் ஷா ஸ்வைபுதீன் BUMS. இவர் யுனானி மருத்துவத்தில் சிறந்த சிகிச்சை செய்து வருவதால் அனைவரும் யுனானி மருத்துவர் கிங் என்று அழைக்கிறார்கள். இவர் அனைத்து நோய்களுக்கும், தீராத நோய்களுக்கும், கைவிடப்பட்ட நோய்களுக்கும், நாட்பட்ட நோய்களுக்கும் சிறந்த இயற்கை யுனானி மூலிகையினால் சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறார் டாக்டர் சையத் ஷா ஸ்வைபுதீன் BUMS. குழந்தை இன்மை, அதாவது குழந்தை பாக்கியம் என்று சொல்லுவாங்க, இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுவாங்க. ஒரு குழந்தை சொல்லும்போது இது காடுடைய பெரிய ஒரு கிஃப்ட் என்று எல்லாருக்கும் தெரியும். காடுடைய கிஃப்ட், பெரிய கிஃப்ட்டு குழந்தைகள் என்று எல்லாருக்கும் தெரியும். என்ற காலத்தில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம், இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பார்க்கும்போது ஒரு குடும்பம் சொல்லும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை பசங்க இருக்காங்க, 10 குழந்தை இருக்குது, 12 குழந்தை இருக்குது, 17 குழந்தை இருக்குது, அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எப்படி காலம் முன்னேறி வருகிறது, அதே போல் நோய்களும் பிரச்சனைகளும் அதிகமாக ஆகிவிட்டது. இதனால் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம், குழந்தையின்மை இந்த மாதிரி பிரச்சனை வருகிறது. இப்போ பார்க்கும்போது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகின உடனே முதல்ல எதிர்பார்க்குறது எல்லாமே ஏதாவது குட் நியூஸ் வந்திருக்கா, குழந்தை பிறந்திருக்கா, ஏதாவது கன்சீவாக இருக்காங்களா, முதல்ல எதிர்பார்ப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, அப்படியே வருஷக்கணக்கில் போயிட்டே இருக்கோம். பார்க்கும்போது எதுவுமே குட் நியூஸ் இருக்காது, கன்சீவ் ஆகாது. இப்போ நிறைய பேர் எந்த ஃபங்க்ஷனில் போனாலும் எல்லாமே கேட்பாங்க, என்னப்பா எதுவும் குட் நியூஸ் இல்லைங்களா, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ஏன் குழந்தை எதுவும் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அந்த டைமில் நிறைய பேர் கூச்சப்படுவாங்க, என்னடா எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, நம்மளுக்கு குழந்தை இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஃபீலிங்ஸ் வரும். ஸோ எப்படி காலம் முன்னிட்டு வருகிறது, அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் என்ற காலத்தில் வருகிறது. குழந்தை பாக்கியம், இன்ஃபர்டிலிட்டி, இதற்கு என்ன காரணம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு விந்து அணுக்கள் கம்மியாக இருக்கும். இதற்கு ஆலிகோஸ்பெர்மியா சொல்லுவாங்க. சில இது குழந்தை பாக்கியம்க்கு 2 பேரும் காரணமாக இருக்கலாம். அதாவது ஆண்களுக்கும் 50% ப்ராப்ளம் இருக்கலாம், பெண்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம். இப்போ ஆண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் என்னவென்றால், ஆண்களுக்கு விந்து அணுக்கள் கம்மியாக இருக்கலாம். இதற்கு ஆலிகோஸ்பெர்மியா என்று சொல்லுவாங்க. நார்மலாக பார்க்கும்போது 60 மில்லியன்லேருந்து 120 மில்லியன் வரைக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இருக்கணும், ஆக்டிவ் மொர்டாலிட்டி இருக்கணும். ஆனால் இன்ற காலத்தில் பார்க்கும்போது நான் நிறைய பேஷண்ட் பார்க்குறேன், விந்தணுகள் செக் பண்ணால் நிறைய பேருக்கு விந்தணுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு குழந்தை பாக்கியம் பிரச்சனை வரலாம். சில நோயாளிகளுக்கு விந்தணுகள் சுத்தமாக இருக்காது. இதற்கு ஏசோஸ்பெர்மியா சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெர்ம் 0 நில் இருக்கும். இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் குழந்தை கொடுக்குறதும் இது எல்லாமே காட் கையில் தான் இருக்குது. கடவுள் தான் குழந்தை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன குறை இருக்குது பார்த்து சிகிச்சை பண்ணும்போது, அந்த சிகிச்சை பண்ணி நல்லா ஆக பிறகு கண்டிப்பாக குழந்தை பிறகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஜென்ட்ஸுக்கு பார்க்கும்போது விந்து அணுக்கள் கம்மியாக இருக்கும். சில பேஷண்ட்டுக்கு ஏசோஸ்பெர்மியா, விந்து சுத்தமாக இருக்காது. சில பேஷண்ட்க்கு வெரிகோசீல் சொல்லுவாங்க. அதாவது விந்து போகிற குழாயில் இந்த மாதிரி குழாயில் இருக்கும், அது மூலியமாக விந்து போகும். அந்த விந்து பாஸ் ஆகிற குழாயில் அடுப்பு இருக்கும். அந்த அடுப்புனால அந்த விந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு மூவ்மெண்ட் ஆகாதனால கூட இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வரும். இதற்கு என்ன காரணம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன செய்வாங்க, யங்காக இருக்கும்போது அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுவாங்க, சுய இன்பை என்று சொல்லுவாங்க. இந்த காரணத்தினால இல்லை நிறைய பேர் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரொம்ப ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால, இன்னும் நிறைய பேஷண்ட் அந்த குட்கா, டபாக்கோ, இந்த மாதிரி சிவிங் டபாக்கோலாம் யூஸ் பண்ணுறதுனால கூட விந்து அணுக்கள் கம்மியாகிவிடும். நரம்பு பிரச்சனை வரும், ஆண்மை குறை வரும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். இன்னும் நிறைய நோயாளிகளுக்கு சரியாக சாப்பிடாம, சத்தான உணவு சாப்பிடாதனால, மனக்கவலைனால,
இல்லை இந்த மாதிரி தப்பான வழியில் போயிட்டு தவறான வழியில் போயிட்டு இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணி இன்பை பண்ணி போர்னோகிராஃபி பார்த்து கம்ப்யூட்டர்லாம் இப்போது எல்லாருக்கும் தெரியும், நெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த தப்பான வழியில் போயிட்டு அந்த தப்பான விஷயம்லாம் செய்யனால இந்த காரத்தினால என்னாகும், விந்தணுக்கள் கம்மியாகிவிடும், விந்தணுக்கள் சுத்தமாக ஏசோஸ்பர்ம் ஆகிவிடும். இல்லை சில நோயாளிகளுக்கு சின்ன வயசில் ஏதாவது ஜுரம் வந்திருக்கும், மம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, மம்ஸ்னால கூட இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரலாம். இல்லை ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்னால கூட அந்த டெஸ்டிஸில் வந்து டேமேஜ் ஆகிறதுனால விந்து உற்பத்தி ஆகாமல் கூட இந்த இது குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம்க்கு இந்த காரணம் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம். இப்போ ஆண்களுக்கு எல்லாம் நல்லா இருந்து பெண்களுக்கு பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகலாம். இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கலாம். இல்லைனாக்கா அவங்க கர்ப்பப்பையில் ஏதாவது ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கலாம். இன்ற காலத்தில் பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு வந்து நீர்க்கட்டி PCOD சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரின் டிசீஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தினால என்ன ஆகும், அவங்களுக்கு முட்டை உற்பத்தி ஆகாது, ஓவுலேஷன் சரியாக ஆகாதனால கூட குழந்தை பாக்கியம் ஆகலாம். அதே மாதிரி கர்ப்பப்பை சுருங்கி போயிடுச்சு சொல்லுவாங்க, அதனால கூட குழந்தை பாக்கியம் பிரச்சனை வரலாம். அதே மாதிரி வெள்ளைப்படுதல்னால இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறுனால இல்லை ஃபைப்ராய்ட் கட்டினால இல்லை சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வளர்ச்சியே இல்லாதனால கூட குழந்தை பிரச்சனை, குழந்தை பாக்கியம் பிரச்சனை வரலாம். குழந்தை கொடுக்கறது கடவுள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு என்ன காரணத்தினால குழந்தை ஆகலை அது முதல்ல பார்க்கணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம யுனானியில் வந்து சிறந்த மருந்து இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு சில பேஷண்ட்டுக்கு வந்து அணுக்கள் கம்மியாக இருக்கும். இப்போது 20 மில்லியன் 30 மில்லியன் இருக்குது வச்சுங்களேன். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து 60 மில்லியன் நார்மலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் சில மாதங்கள் ஒரு 2-3 மாதம் மருந்து சாப்பிட்டா அந்த விந்து அணுக்கள் நார்மலாக ஆகிவிடும். நார்மலாக ஆகும்போது நாங்கள் சொல்கிற தேதிகளில் அந்த தொடர்பு வச்சுட்டிங்கனாக்கா ரிலேஷன்ஷிப் வைக்கும்போது இன்ஷா அல்லாஹ் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த முட்டை ஓவுலேஷன் ஆகாதனால, உற்பத்தி ஆகாதனால, இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால இல்லை நீர்க்கட்டினால இந்த மாதிரி குழந்தை பாக்கிய பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் பார்த்து சிகிச்சை செய்யும்போது, இப்போ நீர்க்கட்டி இருக்குனாக்கா நீர்க்கட்டிக்கு நாங்கள் நல்லா சிகிச்சை பண்ணும்போது நீர்க்கட்டி நல்லா ஆகிவிடும். நீர்க்கட்டி நல்லா ஆக பிறகு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும், ஓவுலேஷன் நல்லாயிருக்கும். அப்போ கூட பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய பேஷண்ட் வருவாங்க, வந்து சார் எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, 15 வருஷமாக குழந்தை இல்லை, நான் நிறைய இடத்துல பார்த்தேன், அங்கேயே பார்த்தேன், அப்படி செஞ்சேன், நிறைய செலவு பண்ணேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், குழந்தை கொடுக்குறது கடவுள் கையில் தான் இருக்குது, நாங்கள் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பட் குழந்தை கொடுக்குறது கடவுள் கையில் இருக்குது. அதோடைய குறை என்ன இருக்குது பார்த்து சிகிச்சை பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னாக்கா நிறைய பேஷண்ட்டு வருவாங்க, 10-15 வருஷமாக எல்லாமே வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டு அடுத்த மாதம் வந்து சொன்னாங்க சார் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஸ்வீட் கொண்டாந்து தருவாங்க, சார் குட் நியூஸ் வந்திருக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிராக்கல்ஸ் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து உங்கள் காரணம் பார்த்துட்டு கண்டிப்பாக சிகிச்சை பண்ணலாம். நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வருஷக்கணக்கில் வந்து குழந்தை எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி ரொம்ப எங்கே பொறுத்து அவங்களுக்கு ரொம்ப லைஃப்பில் வந்து ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருப்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணாலும் என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால கூட அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சென்னையில் உள்ள ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட குழந்தை பாக்கியம், குழந்தை இன்மை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்காக கண்டிப்பாக உங்கள் டெஸ்ட் பண்ண ஏதாவது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து முதல்ல ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம யுனானியில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். இந்த யுனானி மருந்து என்பது இதோட சிறப்பு என்னன்னாக்கா இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. அதே போல் யுனானி மருந்துனாக்காவே ஒரு உணவு மருந்து என்று சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இயற்கையான யுனானி மருந்துகளினால் இந்த குழந்தை பாக்கியம், குழந்தை இன்மை, இன்ஃபர்டிலிட்டி, நரம்பு பிரச்சனை, ஆண்மை குறைவு, தாம்பத்தில் திருப்தியில் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்காக பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை கோளாறு, ஆண்களுக்கு விந்து அணுக்கள் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக சிகிச்சை கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள்
சென்னையில் உள்ள ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக்கு காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் நோய்கள்: ஆஸ்மா, சைனஸ், அலர்ஜி, தும்மல், காது மூக்கு தொண்டை கோளாறு, ஒற்றை தலைவலி, வயிற்றுப்புண், குடல் புண், மூலம், மலைச்சிக்கல், சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், சரும நோய்கள், சோரியாசிஸ், மூட்டு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, மஞ்சக்காமாலை, கல்லீரல் கோளாறு, சர்க்கரை வியாதி, பக்கவாதம், வலிப்பு, கை கால் நடுக்கம், முடி உதிர்தல், முகப்பரு, உடல் பருமன் குறைக்க மற்றும் பெண்களுக்கு உண்டாகும் இரகசிய வியாதிகள், வெள்ளைப்படுதல், மாதவிலக்கு, கர்ப்பப்பை நீர்க்கட்டி மற்றும் கர்ப்பப்பை கோளாறு, அது மட்டுமல்லாமல் ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, இந்திரியம் விரைதல், விந்து அணுக்கள் குறைவு, தூக்கத்தில் இந்திரியம் வருதல், சிறுநீரில் இந்திரியம் கழித்தல். நம்பகமான சுத்தமான பக்க விளைவற்றது எங்களின் உயர்தர மூலிகை மருந்துகள். நீண்ட நாள் சிகிச்சையின் காரணமாக வெறுத்து விட்டதா? உங்கள் நாட்பட்ட நோய்கள் நிவாரணமே இல்லை என்று நினைத்து விட்டீர்களா? நம்பிக்கை இழந்து சிகிச்சை செய்வதை கைவிட்டு விட்டீர்களா? எவ்வளவுதான் நாட்பட்ட தலைமுறையாகவே பாதிப்புக்கு ஆளாக்கிய நோயாக இருப்பினும் உடனே எங்கள் மருத்துவமனைக்கு விரைவீர், குணம் பெறுவீர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: டாக்டர் சையத் ஷா ஷயபுதீன் BUMS, ஷிஃபா யுனானி மூலிகை மருத்துவ மையம், எண் 23/11, வேப்பேரி நெடுஞ்சாலை, ஆல்மாமூர், அடுக்குமாடி, பெரியமேடு, சென்னை 600003, இந்தியா. தொலைபேசி 044 2561 2121 2561 2100. கைபேசி 9840 3804 9840 11336. இமெயில் shifa.clinic@yahoo.com. வெப்சைட் www.cures.com. உலக புகழ்பெற்ற யுனானி மருத்துவர் டாக்டர் சையத் ஷா ஷாய்புதீன் அவர்களின் மருத்துவமனை முகவரியை தெரிந்து கொள்ள சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் ரோடு வழியாக நேரு ஸ்டேடியம் எதிரில் உள்ள பெரியமேட் மசூதி அருகில் செல்லும் வேப்பேரி ஹை ரோட்டில் உள்ளதுதான் ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: டாக்டர் சையத் ஷா ஷயபுதீன் BUMS, ஷிஃபா யுனானி மூலிகை மருத்துவ மையம், எண் 23/11, வேப்பேரி நெடுஞ்சாலை, ஆல்மாமூர், அடுக்குமாடி, பெரியமேடு, சென்னை 600003, இந்தியா. ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, அதாவது செக்ஷுவல் வீக்னஸ் என்று சொல்லுவாங்க, இம்போர்டென்சி கூட என்று சொல்லுவாங்க. எப்படி காலம் முன்னேற்று வருகிறது, அதே போல் நோய்களும் முன்னேற்று வருகிறது. என்ற காலத்தில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை அதிகமாக ஆகிவிட்டது. நிறைய பேர் ஒரு காலத்தில் பார்க்கும்போது ஆண்மை குறைவு, இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை, செக்ஷுவல் வீக்னஸ்ஸு, இம்போர்டென்சி பிரச்சனைலாம் அதிகமாக இருக்காது. ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும், நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறது. லைஃப் என்றாலே ஒரு தாம்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை என்றால் நிறைய பேருக்கு அது வாழ்க்கையே வெறுத்து போய்விடும் என்று சொல்லுவாங்க. அதாவது லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். ஹாப்பினஸ்னாக்கா எல்லாருக்கும் தெரியும், ஒரு செக்ஷுவலில் எல்லாமே நல்லா திருப்தி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். இதெல்லாம் இல்லைனாக்கா அதில் லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ரொம்ப சங்கடமாக இருப்பாங்க. லைஃப்பில் வாழ்க்கையில் வெறுத்து போகிற மாதிரி இருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு லைஃப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைய காலத்தில் பார்க்கும்போது ஆண்மை குறைவு அதிகமாக இருக்கிறது. ஆண்மை குறைவுனாக்கா என்ன? இப்போது நிறைய பேஷண்ட் வருவாங்க, சொல்லுவாங்க, சார் நான் கல்யாணம் முடித்து ஒரு வாரம் தான் ஆகுது சார், எனக்கு தாம்பத்தில் திருப்தி இல்லை சார், அதாவது ஆணுறுப்பு எழுச்சின்மை சுத்தமாக இல்லை சார்,
ரொம்ப நேரம் தாம்பத்தில் திருப்தி இல்லை சார், ரொம்ப நேரம் செக்ஸில் ஈடுபட முடியல சார், விந்து உடனே குயிக்காக எஜாக்குலேட் ஆகிடுது சார், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால கொஞ்சம் குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதற்காக நிறைய பேர் நிறைய இடத்துல போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணேன், வருஷக்கணக்கில் சாப்பிட்டேன், ஒன்றும் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கூட வந்து சொல்லுவாங்க. ஆனால் யுனானி மருந்துனாக்காவே அந்த காலத்தில் வந்து இது அரபு நாட்டு மருந்துன்னு நிறைய பேர் தெரியும். அரபு நாட்டு போனாவே எல்லாருக்கும் தெரியும், நல்லா செக்ஸில் அவங்கெல்லாம் நல்லா திருப்தியாக இருப்பாங்க, நல்லா குழந்தைங்கள்லாம் பெற்றுக்குவாங்க, அவங்க 80 வயசில் கூட தாம்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என்ன காரணம்னாக்கா இந்த மாதிரி யுனானி மருந்து, அரபு நாட்டு மருந்து என்று சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் ராஜாக்கள், மகாராஜாக்கள், எல்லாம் நவாபுகள், முகலியா சல்தனகள் எல்லாமே அந்த காலத்தில் பெரிய பெரிய டிப்ளமேட்ஸ், பியூரோக்ராட்ஸ் எல்லாமே வந்து ராயல் ஃபேமிலிஸ் எல்லாமே இந்த யுனானி மெடிசன் தான் பயன்படுத்தினாங்க. ஏனென்றால் இந்த மருந்துடைய சிறப்பு என்னன்னாக்கா இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது. இந்த மருந்துனாக்காவே உணவு மாதிரி மருந்துன்னு சொல்லுவாங்க. எந்த இது சைடு எஃபெக்டும் கிடையாது. இந்த மாதிரி மெடிசின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, தாம்பத்தில் திருப்தி இல்லை, இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் பிரச்சனைக்காக யுனானியில் வந்து சிறந்த மருந்து இருக்கிறது. இப்போது ஆண்மை குறைவு வரத்துக்கு என்ன காரணம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் வந்து தவறான வழியில் போயிட்டு அந்த டொபாக்கோ சாப்பிடுவாங்க, அந்த குட்கா சாப்பிடுவாங்க, ஆல்கஹால் போதைப் பொருட்கள் எடுக்கிறது, வேறு கைப்பழக்கம் அதாவது மாஸ்டர்பேஷன் என்று சொல்லுவாங்க, சுய இன்பைன்னு சொல்லுவாங்க, அது செய்கிறது, வேறு ஏதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்றது, வேறு சாப்பிடாமல் இருக்கிறது, சத்தான உணவு சாப்பிடாமல் இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, இல்லை சர்க்கரை வியாதினால் கூட இந்த மாதிரி இந்த காரணத்தினால என்ன ஆகுதுனாக்கா இன்னும் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து இன்டர்நெட் சொல்கிறது எல்லாம் வீட்டில் இன்டர்நெட் இருக்குது, எல்லாம் ஃபோனில் நெட் ஃபோன் இருக்குது. நிறைய பேர் வந்து அதோட மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, போர்னோகிராஃபி பார்ப்பாங்க, கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் தவறான வழியில் போயிட்டு கண்ட்ரோல் இல்லாதனால அவங்க செக்ஸ் லைஃப்பில் வந்து அவங்களே வந்து ப்ராப்ளம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகும்போது வீட்டில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த டைமில் வந்து பேரண்ட்ஸ் வந்து பொண்ணு பார்க்கணும்னு சொல்லும்போது வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு வேண்டாம் இப்போ அப்படின்னு அப்படியே வந்து மறைச்சிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறனால வந்து இமீடியட் கல்யாணம் பண்ணுறதுக்கு பயம் வந்துடும். இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம திருப்தி செய்ய முடியாமல் போய்டுமோன்னு அதனால நினச்சிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்க்கும்போது ஆண் உறுப்பு எலிச்சைன்மை இல்லை சொல்லுவாங்க, ஆண் உறுப்பு சுருங்கி போயிடுச்சு சொல்லுவாங்க, தாம்பத்தில் திருப்தி இல்லை சொல்லுவாங்க, குழந்தை இன்மை பிரச்சனை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை வருகிறது. ஸோ இதற்காக வந்து நம்ம யுனானியில் வந்து இது அரேபியன் மருந்து இருக்கனால இந்த யுனானி மருந்தில் நல்லா சிறந்த மருந்து இருக்குது. இந்த மருந்து எடுக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா உறுப்பில் வந்து ரத்த ஓட்டம் நல்லா ஆகும். ரத்த ஓட்டம் நல்லா ஆகிறனால ஆண் உறுப்பு எலிச்சென்மை நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மருந்து சாப்பிட்றனால விந்து எல்லாம் திக்காக ஆகிவிடும். அதனால் ப்ரீமிச்சூர் எஜாக்குலேஷன் சொல்கிறது, அதாவது விந்து உடனே குயிக்காக எஜாக்குலேட் ஆகிடும். அதனால் நிறைய பேர் வந்து தாம்பத்தில் திருப்தி இல்லை சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் யுனானியில் மருந்து உண்டு. இந்த மருந்து சாப்பிடும்போது விந்து வந்து திக்காக ஆகிவிடும். அதனால் சீக்கிரமாக எஜாக்குலேட் ஆகாது. இதனால் என்ன ஆகுனாக்கா தாம்பத்தில் ரொம்ப நேரம் திருப்தி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு விந்து அணுக்கள் கம்மியாக இருக்கும். மாஸ்டர்பேஷன் பண்ணி அந்த அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் இருக்கனால அந்த வெரிகோசில்னால வந்து விந்து அணுக்கள் கம்மியாகிவிடும். இதனால கூட நம்ம யுனானியில் மருந்து இருக்குது, அந்த மருந்து சாப்பிடும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் விந்து அணுக்கள் நார்மலாக ஆகிவிடும். ஸோ அதனால் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அந்த குழந்தை பாக்கிய பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த காலத்தில் வந்து தப்பு செய்யாமல் இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை, ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சாப்பிட்ற உணவில் சத்து கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் எல்லாம் மருந்து எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால மருந்தெல்லாம் அந்த எல்லாம் மருந்து போடும்போது தான் செடிகள் எல்லாம் வரும். அந்த மருந்தெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், அந்த உணவில் வந்து அந்த சத்தெல்லாம் இல்லாதனால அது என்ன ஆகும்னாக்கா நிறைய பேருக்கு வந்து ஜென்ரல் வீக்னஸ் வந்துடும், நரம்பு பிரச்சனை வந்துடும்,
இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சோர்வாகிடுவாங்க, டயர்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹெல்த் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி அவங்க தப்பு செய்யாமல் இருந்தால் கூட ஆண்மை குறைவு பிரச்சனை இந்த காலத்தில் வருது. அதனால் ஆண்மை குறைவு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்கள் வந்து கண்டிப்பாக நம்ம இதுக்கு வந்து நீங்கள் நீண்ட கால சிகிச்சை எடுக்கணும்னு எதுவும் அவசியம் கிடையாது. யுனானி மெடிசின் ஒரு மாதம் நீங்கள் மருந்து சாப்பிட்டோன்னே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சிலவங்களுக்கு 2 மாதம், சிலவங்களுக்கு 3 மாதம், அதாவது அவங்க இது பொறுத்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் தர முடியும். அதாவது அவங்களுக்கு ரொம்ப சுத்தமாகவே எரெக்ஷன் இல்லைனாக்கா கொஞ்சம் நாள்கள் மருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நார்மல் ஆகிவிடும். ஸோ அதனால் வந்து வருஷக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, வெளிநாடுல இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தால் நீங்கள் கன்சல்ட் பண்ணி கால் பண்ணி ஆலோசனை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆண்மை குறைவு பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் விந்து குயிக்காக எஜாக்ட் ஆகிற பிரச்சனை, தாம்பத்தில் திருப்தி இல்லை உங்களுக்கு பிரச்சனை, சர்க்கரை வியாதினால் ஆண்மை குறைவு நிறைய பேருக்கு இருக்கும். இந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலலாம் சர்க்கரை வியாதி வந்துடுது. சர்க்கரை வியாதி 30 வயசில் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஆண்மை குறைவு செக்ஸில் ஈடுபட முடியலனாக்கா காலம் ஃபுல்லாக அவங்க இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சங்கடமாக இருப்பாங்க. சின்ன வயசில் சர்க்கரை வியாதி வந்ததுனால செக்ஸில் திருப்தி இல்லை, இப்போ எப்படி இல்லை, இன்னும் நிறைய காலம் இருக்குது, எப்படி இருக்கிறதுன்னு நிறைய பேர் வந்து வெளியில் சொல்ல முடியாமல், எங்கேயுமே செய்ய முடியாமல் நிறைய பேர் கூச்சப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இப்படி சர்க்கரை வியாதினால் ஏற்படுற ஆண்மை குறைவு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சென்னையில் உள்ள ஷிஃபா யுனானி ஹெர்பல் கிளினிக் சென்டரை காண்டாக்ட் பண்ணி இதற்காக ஆலோசனை பண்ணி கண்டிப்பாக யுனானி இயற்கை மூலிகளினால் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் நோய்கள்: ஆஸ்மா, சைனஸ், அலர்ஜி, தும்மல், காது மூக்கு தொண்டை கோளாறு, ஒற்றை தலைவலி, வயிற்றுப்புண், குடல் புண், மூலம், மலைச்சிக்கல், சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், சரும நோய்கள், சோரியாசிஸ், மூட்டு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, மஞ்சக்காமாலை, கல்லீரல் கோளாறு, சர்க்கரை வியாதி, பக்கவாதம், வலிப்பு, கை கால் நடுக்கம், முடி உதிர்தல், முகப்பரு, உடல் பருமன் குறைக்க மற்றும் பெண்களுக்கு உண்டாகும் ரகசிய வியாதிகள், வெள்ளைப்படுதல், மாதவிலக்கு, கர்ப்பப்பை நீர்க்கட்டி மற்றும் கர்ப்பப்பை கோளாறு, அது மட்டுமல்லாமல் ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, இந்திரியம் விரைதல், விந்து அணுக்கள் குறைவு, தூக்கத்தில் இந்திரியம் வருதல், சிறுநீரில் இந்திரியம் கழித்தல். நம்பகமான சுத்தமான பக்க விளைவற்றது எங்களின் உயர்தர மூலிகை மருந்துகள். நீண்ட நாள் சிகிச்சையின் காரணமாக வெறுத்து விட்டதா? உங்கள் நாட்பட்ட நோய்கள் நிவாரணமே இல்லை என்று நினைத்து விட்டீர்களா? நம்பிக்கை இழந்து சிகிச்சை செய்வதை கைவிட்டு விட்டீர்களா? எவ்வளவுதான் நாட்பட்ட தலைமுறையாகவே பாதிப்புக்கு ஆளாக்கிய நோயாக இருப்பினும் உடனே எங்கள் மருத்துவமனைக்கு விரைவீர், குணம் பெறுவீர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: டாக்டர் சையத் ஷா ஷயபுதீன் BUMS, ஷிஃபா யுனானி மூலிகை மருத்துவ மையம், எண் 23/11, வேப்பேரி நெடுஞ்சாலை, ஆல்மாமூர், அடுக்குமாடி, பெரியமேடு, சென்னை 600003, இந்தியா. தொலைபேசி 044 2561 2121 2561 2100. கைபேசி 9840038048 9840211336. இமெயில் shifa.clinic@yahoo.com. வெப்சைட் www.cures.com. பைல்ஸ், அதாவது மூலம் என்று சொல்லுவாங்க. மூலம் என்பது ஒரு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு காமன் பிரச்சனை, பொதுமையான பிரச்சனை என்று அந்த காலத்துலேருந்து தெரியும் எல்லாருக்கும். பைல்ஸ் பிரச்சனைக்காகவே தெரியும். பைல்ஸில் வந்து 2 டைப்பான பைல்ஸ் இருக்குது. உள்மூலம், வெளிமூலம் என்று சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்டர்னல் பைல்ஸ் என்று சொல்லுவாங்க. பைல்ஸ் வந்து
3, 7, 11 o'clock பொசிஷனில் காணப்படும். இது பைல்ஸில் என்ன ஆகும், நம்ம வயிற்றில் வந்து இன்ட்ரா அப்டமினல் ப்ரெஷர் சொல்லுவாங்க. வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாக ஆகனால இந்த பைல்ஸ் பிரச்சனை வருகிறது. பைல்ஸ் வரத்துக்கு முக்கியமான காரணம் பார்க்கும்போது நீண்ட காலமாக மலச்சிக்கல் பிரச்சனை. நிறைய பேருக்கு பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் மோஷன் ஆகாது. டாய்லெட்டுக்கு போனால் 2 மணி நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க, முக்கிட்டே இருப்பாங்க, டாய்லெட்டே ஆகாது. இதனால கூட பைல்ஸ் வரும். இன்னும் நிறைய பேர் வந்து ஒரே இடத்துல ஃபுல் டே உட்காந்துட்டே இருக்கும்போது கூட ஒரே இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தால் கூட பைல்ஸ் பிரச்சனை வரும். இன்னும் நிறைய நோயாளிகளுக்கு அதிகமாக காரமாக சாப்பிட்றதுனால, அந்த எண்ணெய் பொருள் சாப்பிட்றதுனால, ரொம்ப நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றதுனால, இந்த காரத்தினால கூட உடம்புல இன்ட்ரா அப்டமினல் ப்ரெஷர் அதிகமாகனால கூட பைல்ஸ் வந்துவிடும். பைல்ஸில் நிறைய பேருக்கு வந்து ஆரம்ப நிலையத்தில் வந்து இரத்த கசிவு இருக்கும். மோஷனுக்கு போனோன்னு பிளட்டு போகும். அப்படியே பிளட் போனோன்னு நிறைய பேர் ரொம்ப பயந்துடுவாங்க. அந்த மாதிரி இரத்த கசிவு ஆகும். ஆசன வாயில் நமச்சில் இருக்கும், வலி இருக்கும். இதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த பிளட்டு வரும்போது டாய்லெட்டுக்கு போயிடணுன்னாக்கா பயப்படுவாங்க. இப்போது டாய்லெட்டுக்கு போனால் பிளட் வருவானே அது நினச்சவே நிறைய பேர் வந்து டாய்லெட் போயிடுறதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. இதற்காக நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சை கூட பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் சர்ஜரி பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மாதம் கழிச்சு பார்க்கும்போது திரும்ப அதே பிரச்சனை இருக்கும். நிறைய பேஷண்ட் வருவாங்க நம்மக்கிட்ட, அறுவை சிகிச்சை பண்ணேன் சார், திரும்ப பைல்ஸ் வந்துச்சு, திரும்ப அறுவை சிகிச்சை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நம்ம யுனானியில் வந்து அறுவை சிகிச்சைலாம் தேவையில்லை. பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா அதுக்கு நம்மக்கிட்ட சாதாரண மருந்து இருக்குது. அந்த மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும், இரத்த கசிவு நின்று போயிடும். ஆசன வாயில் நமச்சல், வலி, அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனைலாம் கண்டிப்பாக நல்லா ஆகிவிடும். அதே மாதிரி அந்த வயிறு கோளாறு, ஆசன வாயில் எரிச்சல், அரிப்பு, இதற்காகலாம் நல்லா சிறந்த மருந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பைல்ஸ் பிரச்சனை, மூலம் பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, ஆசன வாயில் நமச்சல், வலி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்கள் நம்ம ஷிஃபா யுனானி கிளினிக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மூலம் பிரச்சனைக்காக, பைல்ஸ் பிரச்சனைக்காக கண்டிப்பாக சிறப்பான சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் நோய்கள்: ஆஸ்மா, சைனஸ், அலர்ஜி, தும்மல், காது மூக்கு தொண்டை கோளாறு, ஒற்றை தலைவலி, வயிற்றுப்புண், குடல் புண், மூலம், மலைச்சிக்கல், சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், சரும நோய்கள், சோரியாசிஸ், மூட்டு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, மஞ்சக்காமாலை, கல்லீரல் கோளாறு, சர்க்கரை வியாதி, பக்கவாதம், வலிப்பு, கை கால் நடுக்கம், முடி உதிர்தல், முகப்பரு, உடல் பருமன் குறைக்க மற்றும் பெண்களுக்கு உண்டாகும் இரகசிய வியாதிகள், வெள்ளைப்படுதல், மாதவிலக்கு, கர்ப்பப்பை நீர்க்கட்டி மற்றும் கர்ப்பப்பை கோளாறு, அது மட்டுமல்லாமல் ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, இந்திரியம் விரைதல், விந்து அணுக்கள் குறைவு, தூக்கத்தில் இந்திரியம் வருதல், சிறுநீரில் இந்திரியம் கழித்தல். நம்பகமான சுத்தமான பக்க விளைவற்றது எங்களின் உயர்தர மூலிகை மருந்துகள். நீண்ட நாள் சிகிச்சையின் காரணமாக வெறுத்து விட்டதா? உங்கள் நாட்பட்ட நோய்கள் நிவாரணமே இல்லை என்று நினைத்து விட்டீர்களா? நம்பிக்கை இழந்து சிகிச்சை செய்வதை கைவிட்டு விட்டீர்களா? எவ்வளவுதான் நாட்பட்ட தலைமுறையாகவே பாதிப்புக்கு ஆளாக்கிய நோயாக இருப்பினும் உடனே எங்கள் மருத்துவமனைக்கு விரைவீர், குணம் பெறுவீர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: டாக்டர் சையத் ஷா ஷயபுதீன் BUMS, ஷிஃபா யுனானி மூலிகை மருத்துவ மையம், எண் 23/11, வேப்பேரி நெடுஞ்சாலை, ஆல்மாமூர், அடுக்குமாடி, பெரியமேடு, சென்னை 600003, இந்தியா. தொலைபேசி 044 2561 2121 2561 2100. கைபேசி 9840 3804 984002 11336. இமெயில் shifa.clinic@yahoo.com. Website www.cures.com.